இன்று புதிய தகவல். கார் டோர் திறக்கிறதுனால நடக்கக்கூடிய ஆக்சிடெண்ட் பற்றி பார்ப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார் நின்றுட்டுருக்க கார் திடீர்னு கதவை திறக்கும்போது பின்னாடி வர வாகனங்கள், பைக்கோ டூ வீலரோ அதாவது சைக்கிளோ ஏதோ ஒன்று வந்து நம்ம திறக்கும்போது அந்த கார் கதவுல மோதி கீழே விழுகிறாங்க. தடுமாறும்போது பின்னாடி வர வாகனமோ முன்னாடி வர வாகனங்களோ அவங்க மேலே சடனாக ஏறி இறங்கி ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கார் கதவை திறக்கும்போது முக்கியமாக பைக்கு, சைக்கிள் போன்ற அருகில் உள்ளனவா என சரி பார்த்துட்டு இறங்குவோம். இதுதான் முதல் காரணம். கார் கதவை திறப்பதற்கு முன் கவனமாக பாருங்கள். இல்லை என்றால் இது போன்ற நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு உள்ளது. இரண்டாவது வழிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டச் ரீச். இந்த முறையை பின்பற்றணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதவை திறக்கும்போது உங்களின் மாற்றுக்கை பயன்படுத்துங்கள். இந்த நிகழ்வை பார்த்தீங்கன்னாலே தெரியும். கார் கதவை சடனாக அவர் திறக்கிறனால பின்னாடி வர டூ வீலர் இடித்து கீழே விழுந்து அவங்க ஃபேமிலியை ஆக்சிடெண்ட்டுக்கு ஆளாகிறாங்க. அது எப்படி மாற்றுக்கையை பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக வலது பக்கம் இருக்கும்போது இடது கையை பயன்படுத்தி கதவை திறந்தால் உங்கள் உடல் தானாகவே திரும்பும். அப்போது பின்பக்கம் வரும் வாகனங்களை நீங்கள் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. ஆகவே இந்த முறையை பயன்படுத்துங்கள். மூன்றாவது வழிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார் டோர் வார்னிங் சிஸ்டம். இது சில புதிய கார்களெல்லாம் டோர் ஓப்பன் வார்னிங் சிஸ்டம் இருக்கும். நம்ம பழைய கார்களெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். அதை செட் பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் கார் நம்ம எடுக்கும்போது திறந்துருந்ததுன்னா அலாரமோ வார்னிங்கோ நமக்கு தரும். அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் நம்ம தடுத்துக்கலாம். ஏன்னா பெரியவங்களோ குழந்தைகளோ பின்னாடி அமர வச்சு கூப்பிட்டு போகும்போது சடனாக கார் டோர் திறந்ததுன்னா கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஆகவே தயவுசெய்து கவனமாக இருக்கவும். நன்றி.